பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 103வது அதிகாரம் 7வது வசனம். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற காரியம்னா, மகனே மகளே, நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னுடைய கிரியை நான் வெளிப்படுத்தினேன், மோசேக்கு நான் வழியை காமிச்சேன். அதே போல உன் வாழ்க்கையில கூட சில காரியங்களை நான் செய்ய போறேன். நீ போற பாதையை நான் உனக்கு காண்பிக்க போறேன். நீ முன்னேறதுக்கான ஒரு வழியை நான் உனக்கு ஓப்பன் பண்ண போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க. நம்ம முன்னேறத்துக்கு, நம்ம எழும்புறதுக்கு ஒரு வழியை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தாருன்னா நம்ம என்ன பண்ணோம்? அவர்கிட்ட போய் அந்த வழியை கேட்கணும். அதே தாங்க ஏசப்பா நம்ம கிட்ட சொல்ற விஷயம்னா, ஜெபத்திலையும் வேத வாசிப்பிலையும் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. ஏசப்பாவுடைய பிள்ளையா, அவருடைய வழியை நம்ம நடக்கிற பிள்ளையா இருக்கும்போது தான் நம்ம போறதுக்கான பாதையை நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். நான் ஜெபமே பண்ண மாட்டேன், பைபிளும் படிக்க மாட்டேன், ஏசப்போட ரிலேஷன்ஷிப்ல இருக்கவே மாட்டேன்னா நம்ம நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியுமா? நிச்சயமா பெற்றுக்கொள்ளவே முடியாதுங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா ஏசப்பா உங்ககிட்ட நிறைய விஷயம் பேச விரும்புறாரு. ஆனா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஏசப்பாவோட பேசணும். அதுக்கு நீங்க ப்ரேயர் பண்ணணும், பைபிள் படிக்கணும். விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல வசனத்தை என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமீன்.